ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியாக ஒரு எறா கிரேவி தான் பண்ண போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் எறா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன தான் மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணி வாங்கினாலும் எப்போவுமே நம்ம குடல் எடுப்போம் இல்லையா, நீங்கள் அப்படியே எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாகவும் வந்துடும். நீங்கள் அப்படியே எடுக்கும்போது 1-2 அது உள்ளே மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் நரன்னு இருக்கும் கடிப்படும் போது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதே ப்ராசஸில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எறாவை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இது நீச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஃபைனலாக நீங்கள் கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை, கிராம்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறதுனால. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேன். அது நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் அதில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுருங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வெந்து வரணுன்றதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ப்ளஸ் அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு போயிடும். அழகாக தக்காளி வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியோட தோலெல்லாம் ஓரளவுக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு
பண்ணி விட்டுருங்க. இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 minutes to 6-7 minutesலேயே ஃபுல்லாக குக் ஆகிடும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி லப்பர் ஃபீல் வந்துடும். ஸோ அதனால மீடியமாக குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எறா பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை அதிகமாக்கிக்கோங்க. அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த எறாவை நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்மளுக்கு. எவ்வளோ சூப்பராக தண்ணி விட்டு குக்காய் வந்துடுச்சு பாருங்கள். இப்போது சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கே போதும்னா இது இப்படியே ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும்னா இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு கிரேவியாக வேணும் சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் மீடியம் ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. பாய்.